ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இது செம ஃபன் ஆக்ஷன் காமெடி எல்லாம் கலந்து வெறித்தனமாக இருக்குங்க. போன எபிசோட பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க, செம ஃபன்னாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ எபிசோட் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த லிலித்திலிருந்து தப்பிச்சு பூமிக்கு வந்திருப்பான். பூமிக்கு வந்து பார்த்தா அங்கே காப்ளின்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா அது காப்ளின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிருப்பான். அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அப்ப நம்ம ஹீரோ கேங்கு அந்த காப்ளின் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு முதல்ல இதை போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக கையை முறுக்கிட்டு சண்டைக்கு போகும்போது நம்ம ஹீரோ உடம்புக்கு இருக்க அந்த டீமன் பவர் கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு இருப்பான். என்னடா அது என் பவர் கம்மியா இருக்கு, பரவாயில்ல என் கை முட்டி வச்சு எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு அங்க இருக்க எல்லா டீமனையும் அடிச்சு விரட்டிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பவர் மட்டும் இருக்கும், அதான் டீமன் சாப்னிக்ஸ் பவர் ஆஃப் த பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்து ஒரு பயங்கரமான ரெக்க மாதிரி பிளேட கொண்டு வந்து அங்க இருக்க காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பவாகி, நீங்க காப்ளின் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால நீங்க இப்போ லெவல் 4க்கு போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ எல்லா காப்ளினையும் போட்டு தள்ளிட்டு பரவாயில்ல மான்ஸ்டர் எல்லாத்தையுமே போடுத்தனோன்னே என்னோட பாயிண்ட் அதிகமாகுது, என் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட இருந்த பவர் இருக்கும், குளூட்டோனி, அதாவது பேராசை, பெரும்பசி, இந்த மாதிரியான சக்தி நம்ம ஹீரோ இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ டீமன் கிங்காவே இருந்தானே, அதனால அந்த குளூட்டோனி பவர் மூலமா செத்து கிடந்த அந்த காப்ளினோட ஆத்மா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உறிஞ்சு எடுத்துட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்தோன்னே அது டீமன் பவர், நீங்க இப்போ டீமன் பவர் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு சக்தி அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இதெல்லாம் டீமனோட ஆத்மாவா, ஆடா கொய்யால நான் இப்போ பூமிக்கு வந்திருக்கேன்னா திரும்ப நரகத்துக்கு வந்துட்டேனா, இது என்னடா போச்சு போ தப்பான இடத்துக்கு வந்துட்டேனா, ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கிருந்து என்ன காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும். அதுக்கு நம்ம ஹீரோ என்னது டீமன் உலகம் நினைச்சா இங்க ஒரு பொண்ணு சவுண்டு கேட்குது, அந்த பொண்ணு மனுஷனா தான் இருப்பாளா, மனுஷனா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா அந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு ஓடி போய்கிட்டே இருப்பான். அப்படி ஓடி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசுல என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருப்பான், 10,000 வருஷம்டா, 10,000 வருஷம் நரகத்துக்குள்ளே இருந்திருக்கேன், சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரே டீமனு, பத்தாவதுக்கு அந்த லில்லித்து பொண்ணு கையிலலாம் டெண்டகல்ஸ் வச்சுட்டு மூஞ்சி ஃபுல்லா தடவிட்டு இருப்பா, கடுப்பாகும். அந்த மாதிரி டெண்டகல்ஸ் மட்டும் இருக்கவே கூடாது, மூஞ்சில கண் நிறையா கண் இருக்கக்கூடாது, 2 கண்ணு தான் இருக்கணும். ஐயோ ஆண்டவா உன்னை நம்பிதான்டா போறேன், என்னை காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க ஓடி போகும்போது அங்க சுத்தி நிறைய காப்ளின் நிற்கும். நடுசுல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருப்பா, அவ என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்து, அவ ஒரு மனுஷி, அவளுக்கு 2 கண் இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு, ஒரு வாய் இருக்கு, ஆஹா இதுக்கு தாட்டா காத்துக்கிட்டு இருந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம சந்தோஷமாயி கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். ஐயா நான் பூமிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு போனா அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு இந்த பக்கம் அந்த காப்ளின்ஸ் இந்த பொண்ணை வெட்டலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கொண்டு போகும்போது அந்த பொண்ணு கண்ணை முடுவா. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த காப்ளினை போட்டு தள்ளிடுவான். ஏண்டா இப்போ சிங்கிள் பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா, காப்ளின்ஸ் உங்களுக்குலாம் அந்த சிங்கிள் பசங்களோட வழி என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்ளின்ஸ் அசால்ட்டா போட்டு தள்ளிவாரு. போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு வாங்க எந்திரிங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த பொண்ணு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கை தொட்டனே, ஆஹா அவன் கையே இவ்வளோ சாஃப்டா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொர்க்கத்தையே போயிடுவான். அப்புறம் அந்த பொண்ணு எந்திரிச்சு என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க, என் பேர் தான் ஹான்ஸ் யோலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு என்னங்க ஆச்சு ஏங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ காப்பாத்தின உடனே டீமன் ஸ்லேயர்ல வர ஜென்னிஸ் மாதிரி எங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த சியோலா பொண்ணு பதறி போயிடுவான், எங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நம்ம ஹீரோ இல்லைங்க வாய் தவறி போய் கேட்டுட்டேன், என் பேரு கேங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ எங்க உங்க கால் அடிபட்டு இருக்குங்க அப்படி சொல்லும்போது இல்லைங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது தடுமாறி விழுவா. உடனே நம்ம ஹீரோ அவளுக்கு மருந்து தடவிட்டு இருக்கும்போது எங்க அங்கே ஏதோ லைட் எரியுது பாருங்க அப்படி சொன்னோன்னே அதுக்கு அந்த பொண்ணு அதுவாங்க அது ஸ்மார்ட் போனு அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவோ ஆமா இது எந்த வருஷங்க அப்படி சொல்லும்போது இது 2013. ஓ அப்படியா, அப்படின்னா நான் 5 வருஷம் இந்த ஹெல்லுக்குள்ள போயிருக்கேன், ஆனா அங்க 10,000 வருஷம் இருந்திருக்கேன், அப்படின்னா 5 வருஷம் தான் வெளியேவா, உள்ள 10,000 வருஷம் இருந்தேனடா, என்னடா இது இவ்வளோ டைம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட ஆமா நீங்க என்னங்க பண்றீங்க இங்கே எதுக்குங்க தனியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே. அதுக்கு அந்த பொண்ணு நான் டஞ்சனுக்குள்ள வந்தேங்க, நான் தனியா ரைட் பண்றேன், நான் ஒரு ஹண்டர் ஈராங்க ஹண்டரு, நான் ஒரு ஈராங்க ஹண்டரா இருந்துட்டு இந்த மாதிரி தனியா வந்துடக்கூடாதுல்ல, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ நீங்க ஒரு ஈராங்க ஹண்டரா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த பொண்ணு ஆமா நீங்க எந்த ரேங்க் ஹண்டருங்க கேட்டோன்னே நம்ம ஹீரோவோ இல்லைங்க எனக்கு தெரியல, நான் இப்போதான் அவேக்க நானே எப்படியும் உங்களை விட கம்மியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரிங்க நான் இங்கேருந்து கிளம்புறேன் பூமிக்கு போகிறேன் அப்படி சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ என்னது பூமிக்கு போறீங்களா, அப்படின்னா இது பூமி இல்லையா, இது ஒரு டஞ்சன் கேட்டாங்க அப்படி சொல்லும்போது ஆமா இது டஞ்சன் கேட்டு வெளியே போகணும், பூமி இது கிடையாது அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அப்படி கைத்தாங்களா கூட்டு போவோம். அங்கே பார்த்தா ஒரு பெரிய டஞ்சன் கேட் இருக்கும், அப்படின்னா இது பூமி கிடையாதுங்க, இது டஞ்சன் கேட்டுக்குள்ளே வந்த இடம். இப்போ நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டை பார்த்தோம், அப்பாடா இது பூமி இல்லையா, ஒரு நிமிஷத்தில் பயந்தே போயிட்டேன்டா என்னடா டீமன்லாம் இருக்குன்னு, சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே போவோம் பாருங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ பூமிக்குள்ளே வந்துட்டான். அங்கே பார்த்தா சில பேர் வாங்கடா டஞ்சன் கிட்ட போகணும்டா உள்ள போங்கடா வாங்கடா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அங்க எல்லாருமே மிஷினை பார்த்துட்டு ஆமா இதெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசிட்டு இருப்பானுங்க. அங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ மனுஷங்க எல்லாருமே மனுஷங்க, 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய்,
ஆமா நான் இப்போ பூமிக்கு வந்துட்டேன், ஐயா ஆத்தா நான் பூமிக்கு வந்துட்டேன் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆதிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கிட்ட, கேங்கு நீங்க என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்பவே நன்றி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, நீங்க வேணா என் கூட வந்து சாப்பிட்றீங்களா, நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ ஐ வந்த உடனேவா காத்துலாம் சிலுசிலுன்னு அடிக்குது, பூவெல்லாம் அதுவே உதிருது அப்படின்னா இவதான் என்னோட ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பா நான் வராமல் எப்படி, சில சமயம் நான் கூப்பிட்டா வரமாட்டேன், ரொம்ப பிஸியான ஆள், இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கூப்பிட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓவர சீனை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே 2 மிலிட்ரி போலீஸ் ஆளுங்க வந்துட்டு எங்க உங்க ஹண்டர் ஐடியா காட்டுங்க, நீங்க யாருங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டோன்னே அப்ப நம்ம ஹீரோ செய்யல ஐடி கார்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சும்மா நிக்கிறத பார்த்துட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர், ஏப்பா நான் உன்னே தான் சொன்னேன் ஐடி கார்டு எடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ இங்க பாருங்க ஆஃபீஸர் அதெல்லாம் தேவையில்லை என் கண்ணை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோட கண்ணு வித்தியாசமா இருக்கும். அப்படின்னு பார்த்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் பின்னாடி டெத் நோட்ல வர சிக்கிகாமி மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு சிக்கிகாமி மாஸ்டர் இருக்கும். அது ஒரு டீமன் தாங்க, அது மறதியை ஏற்படுத்துற ஒரு டீமன். அந்த டீமன் அவன் பின்னாடி பயங்கரமா நின்று இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு காட்டக்கூடாத விரல மறுபடியும் காட்டுவார் பாருங்க, இங்க பாருங்க ஆஃபீஸர் என் ஐடி கார்டு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் கரெக்டா இருக்கு நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டு போகும்போது அங்க பின்னாடி இருக்க அந்த மிலிட்ரி ஆஃபீஸர், ஆமா நான் இப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானா, கூட இருக்க வேண்டே என்னடா பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழம்பிட்டு இருப்பான், என்ன நடந்துன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு சீரோ நம்ம ஹீரோ அவளோட அப்பார்ட்மெண்ட் கூட்டு போவா. நம்ம ஹீரோ அவனோட அப்பார்ட்மெண்ட் போயிட்டு என்னமா லிஃப்ட் இல்லையா, சரி படிதானா உன் கூட நடந்தது எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு படியிலே நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் நடக்கிறேன் படி ஏறுறேன், அதுவும் சியோலா வீட்டுக்கே வந்திருக்கேன், என்னோட வாழ்க்கை சூப்பரா இருக்க போது, என்னோட எதிர்காலம் சியோலா கூட தானா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷமா படி ஏறிட்டே போயிட்டு இருப்பான். அப்புறமா சியோலா வீட்டுக்கு போனவனே ஐயோ வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது சியோலா அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம ஹீரோவை அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பா. இவதாமா கேங்கு என்னை காப்பாத்திட்டாரு, ஒரு முக்கியமான பிரச்சனையிலேருந்து என்ன காப்பாத்தினா தெரியுமா, என் உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க அம்மா நம்ம ஹீரோட கை பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷங்க, நீங்க என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க, இவதான் என்னோட உலகமே, உள்ள வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கும்போது அங்க சியோலா மொபைல் எடுத்துட்டு அம்மா என்னம்மா மெசேஜ் பண்ணீங்களா, ஏமா மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ அந்த மொபைலை பார்த்துட்டு ஓ 5 வருஷத்துல டெக்னாலஜி இந்த அளவுக்கு முன்னேறிச்சா, மெசேஜ் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாமா, நான் இருக்கும்போது பட்டன் செல் இருந்த மாதிரி ஞாபகம், எங்க உங்க செல்ல தெரியுங்களா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செல்ல வாங்கணும்னு அந்த செல்லை வாங்கிட்டு பட்டன் போன்ல இருந்து டச் போன் வந்துருச்சா, நான் இருக்கும்போது டச் போன்லாம் வந்துச்சு, ஆனா அதை வாங்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நான் நரகத்துக்கே போயிட்டேன், சரி இந்த செல்லு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் அந்த நரகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா 2018 பிப்ரவரியில தான் இந்த உலகத்துல திடீர்னு சோலர் லெவலில் எப்படி டஞ்சன் கேட்லாம் ஓப்பன் ஆச்சு, அதே மாதிரி இந்த உலகத்துல டஞ்சன் கேட்ல ஓப்பன் ஆகி உள்ள மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த உலகத்தை அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்கு. உடனே அமெரிக்கா முன்னாடி வந்து புதுசா டீம்லாம் உருவாக்கி அதுல 9 நாட்டை சேர்க்கறாங்க. அதுல கடைசியா தான் வந்து கொரியா சேருது. இதுல ஹண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போட போறாங்க. அதுல முதல்ல வந்த ஹண்டர்ஸ் அமெரிக்கால இருந்து தான் ஒரு பொண்ணு, அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவ, மனித குலத்திலேயே அவதான் காப்பாற்ற வந்தவ. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அந்த டஞ்சன் கேட் ஓப்பன் ஆன அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவும் நரகத்துக்கு போயிருப்பான். அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம்ல அப்பதான் நான் நரகத்துக்கு போனேன், இந்த பூமியில இருந்து நான் 5 வருஷம் காணாம போயிருக்கேன், ஆனா நரகத்துல 10 வருஷம் இருந்திருக்கேன், என்ன கொடுமைடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோனியோட அம்மா சாப்பாடு கொண்டு வந்துட்டு இந்தாப்பா சாப்பாடு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோ அங்க டீமனோட உலகத்துல நரகத்துல இருக்கும்போது கேட்டான் பாத்தீங்களா அந்த சாப்பாடுக்கு, அந்த சாப்பாடு பார்த்தோன்னா கிமிச்சி ஜிகாவா இதை தாண்டா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அப்படியே சாப்பிடாம பாருங்க. அதை பார்த்துட்டு அங்க ஹீரோயின் அவங்க அம்மா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படி அப்படி சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பான், ஐயா என்ன ஒரு அருமையான சாப்பாடு, டீமன் உலகத்துல நான் போன உடனே எல்லா டீமனுக்கு ஒண்ணு அதோட சதையை நான் கடிச்சு தின்னுட்டு, ஐயோ கன்றாவியா இருக்கும், குப்பைக்குள்ள அழுகின சதையை எடுத்து கடிச்ச மாதிரி இருக்கும், நான் பூமிக்கு போகணும்டா அப்படின்னு எவ்வளோ நாள் ஏக்கிட்டு தெரியுமா, ஒரு வழியா நான் பூமிக்கு வந்துட்டேன், சாப்பாடு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பான் பாருங்க. கண்ணு ஃபுல்லா ஒரே கண்ணீரா வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோனி அவங்க அம்மாலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சியோலா ரொம்பவே நன்றி செய்யலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனிக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கிட்ட நம்ம ஹீரோனியும் பரவாயில்லைங்க இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாடு தானே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரிங்க நான் சாப்பிட்ருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோனி சியோலோட வீட்டு செவரை உடச்சிட்டு ஒருத்த வருவான் பாருங்க. உடச்சிட்டு வந்துட்டு அடியே சியோலா நாயே கதவு ஏன்டி அவ்வளோ டைட்டாக வச்சிருக்க, திறக்கவே முடியலடி அப்படி சொல்லிட்டு செவுத்த உடச்சிட்டு வந்துடுவான். ஏன்டா கதவை திறக்க முடியல செவுத்து உடச்சிட்டு வரியா, என்னடா அது போக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. கதவை உடச்சிட்டு உள்ள வந்துட்டு அவன் கத்திட்டு இருப்பான், ஏன்டி சியோலா நாயே ஒழுங்கா என் முன்னாடி வாடி அப்படின்னு சொல்லி கோமா கத்திட்டு இருப்பான். அந்த மஞ்ச மக்கா சைட்டா நம்ம ஹீரோனி கிட்ட வந்து ஏன்டி நீ எதுக்கு டஞ்சன் கேட்டுக்குள்ள போன, உனக்கு யாருடி பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோமா கேட்டானே. அதை கேட்டு நம்ம ஹீரோனி செம கடுப்பாயிருவாங்க. ஏன்டா வெளியே போடா நாயே, உன்னை யாரா உள்ள கூப்பிட்டா, என் வீட்டு செவுத்து உடச்சிட்டு உள்ள வந்த உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி கடுப்பாயிருவாங்க. அதை கேட்டு அந்த மஞ்ச மக்கா
பாடுறா பாடுறா இவளுக்கு இவ்வளோ தைரியமா? உன்ன மாதிரி ஒரு வீக்கான ஹண்டர் ஏன் முன்னாடி இவ்வளோ தெளிவாக பேசுற, அதுவும் தைரியமா? உன்ன மாதிரி லோ ரேங்க் ஹண்டர்லாம் ஏன் முன்னாடி இப்படி பேசக்கூடாது புரியுதா? அப்படி சொல்லிட்டு அந்த செவுத்துல குத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கோவம் பேசுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோயினி என் கிட்ட வராத, தூரமா போடா, என் கிட்ட வராதடா அப்படி சொல்லி நம்ம ஹீரோயினி எப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மஞ்சமாக்கா, ஏய் உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா மட்டும் தான் உன்னை கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க, ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோனி, அதுக்கு எங்கள் அப்பா போனது காரணமே நீ தான்டா, நான் இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த மஞ்சமாக்கா நம்ம ஹீரோனியோட கையை பிடிச்சி, ஏய் ஒழுங்கா என் கூட வாடி, ஆண்ட்ரே கில்டுக்கு உன்னை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரே கில்டுன்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு நம்ம ஹீரோனியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போவான். நம்ம ஹீரோனி கையை விடுறா பைத்தியக்கார நாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு முடியாமல் என்ன பண்ணுவாங்க, அவனோட கையை நறுக்குன்னு கடிச்சு வச்சிருவாங்க. நம்ம ஹீரோனி மூஞ்சிலே அடித்து பறக்க விட்டுருவான். நம்ம ஹீரோனி கீழே விழுந்தோடனே அவங்க அம்மா சீயெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அவன் கடுப்பாய், ஏண்டி கையை கடிக்கிற, நீ என்ன நாயா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னை கோவப்படுத்தாத, ஒழுங்கா என் கூட வந்துரு, இல்லை இங்கேயே உன்னை கொன்று புதைச்சிருவேன், உன்ன மாதிரியான ஒன்றுத்துக்காக ஹண்டருக்கு இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம், நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லத்தனமாக பேசிகிட்டு இருப்பான். அதை கேட்டு ஹீரோனி அம்மா அவங்ககிட்ட போய், அப்பா நீ பார்க்கறதுக்கே பைத்தியக்காரனாட்டம் வச்சிச்சி பணக்காரனாட்டம் இருக்க, இந்த ஒரு தடவை விட்டுருப்பா, என் பொண்ணை மன்னிச்சு விட்டுருப்பா, இந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படி சொல்லிட்டு கெஞ்சி கேட்கும்போது அவங்க ஹீரோயினோட அம்மாவையே தட்டி கீழே தட்டி விட்டு, கிளவி கிட்டா வராதிரி தொட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனிக்கு கடுப்பாயிரும். ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சப்பாக்கா சொல்லிக்கிட்டே இருப்பானா. அப்போ நம்ம ஹீரோனி அவங்க அம்மாவை தூக்கி வச்சுட்டு இவனை பார்த்து முறைச்சிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்து அவன் கடுப்பாய், என்னடி வான்னு சொன்னா முறைச்சிக்கிட்டே இருக்க, ஒழுங்கா அங்கேருந்து வர போறியா இல்லை என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க போறியா அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய மூஞ்சில கையை வச்சுட்டு திட்டிக்கிட்டே இருப்பான். ஒழுங்கா வா, என்ன ரொம்ப கோவப்படுத்தாத, நான் இவ்வளோ பொறுமையா பேசுனதே கிடையாது புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ சூப்பு குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த மஞ்சமாக்கா, ஏன்டா இங்கே இவ்வளோ அமளி துப்பி நடந்துட்டு இருக்கு, அவன் யாரா டம்மியாக உட்காந்துட்டு சூப் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த மஞ்சமாக்கா, என்னடா இது என்ன ஹோட்டலில் வச்சு நடத்துறியா, யார் இந்த பிச்சைக்காரனாட்டம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு சோறு தான் முக்கியம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த மஞ்சமாக்கா டபால்னு டேபிள் அடித்து பறக்க கொட்டுருவான். அதை சாப்பாடு எல்லாமே கொட்டிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு மனசே உடஞ்சு போய் நின்று பார்த்துட்டு இருப்பான். சாப்பாடுல வெறும் சாப்ஸ்டிக் மட்டும் தான் இருக்கு, சாப்பாடு இல்லை. ஐயோ என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ உறைஞ்சு போய் நிற்கும் போது அந்த பொண்ணு கேங்கு அப்படி சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லும் போது அது நம்ம ஹீரோ, என்னோட கிமிச்சி ஜீகுமா போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவா பாருங்க. கீழே உட்காந்துட்டு ஐயோ என் சாப்பாடு போயிடுச்சே, என் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானா. அதை பார்த்து அந்த மஞ்சமாக்கா, என்னாச்சு இவன் ரா பிச்சைக்காரனா இருப்பான் போல இருக்கே, இவ்வளோ பசியிலையா இருப்பான், இந்த மாதிரி பிச்சைக்காரனை எதுக்கு இங்கே கூட்டு வந்து சாப்பாடு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சமாக்கா யோசிச்சுட்டு இருப்பானா. இங்கே நம்ம ஹீரோனி, ஏண்டா இங்கே என்ன இவ்வளோ நேரம் ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு சாப்பாடு உழுந்துருச்சுட்டு இவ்வளோ கலப்பறியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடியோட லுக்கை பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ கதறி அழுதுட்டு இருப்பான். இந்த மஞ்சமாக்கனும், ஏன்டா அழுதுட்டு இருக்கான், டே எந்திரா பைத்தியக்கார நாயே, யாரா நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிதிப்பானா. நம்ம ஹீரோ, டேய் நீ தானே அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தோட, யாராவே பிச்சைக்காரட சாப்பிட்டுட்டு இருந்தவே இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கா, பார்க்கறதுக்கு ஏதோ டீமன் மாதிரி இருக்கானடா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ, என்னோட கிமிச்சிக்காவ நீ தானடா தட்டி விட்ட, ஓட விட மாட்டேட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீமன் மாதிரி பயங்கரமா மாதிரி அட்டாக் பண்ண வருவா பாருங்க. இதோட இந்த எபிசோட் நீங்க முடியுது. இதுக்கப்புறம் அந்த மஞ்சமாக்கானுக்கு என்ன ஆக போகுது தெரியல. அதை நீங்க பார்க்கணும்னா அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.